ஓம் குருவே துணை. மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதம். மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள். மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திர ரீதியாக மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுகின்ற அந்த மாதத்தை தனுர் மாதம், அந்த ராசியினுடைய பேர்லேயே அதை சொல்கிறோம். மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு உகந்த ஆருத்ரா திருவாதிரை திருவிழாவும் அந்த மாதத்தில் தான் வருது. மார்கசீரிஷம் வடமொழியில் மார்கழி மாதத்தை குறிக்கின்ற சொல்லு. மார்க்கம் என்பது வழி, சீர்ஷம் என்பது தலை சிறந்த அல்லது உயர்ந்தது என்ற பொருளை தரும். இறைவனை அடைவதில் உயர்ந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம். மேஷம் மாதத்திலிருந்து அப்படியே எண்ணிட்டே வந்தீங்கன்னா 9ங்கிறது பாக்கியஸ்தானம். அங்கே சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். 9னா தந்தை. அது மாதிரி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த தனுசு ராசி. அந்த பாவத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த தனுர் மாதம் மார்கசீரிஷம் என்ற சொல் நமக்கு உணர்த்துகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் இந்த ராசியில் பிரவேசம் செய்யறதுனாலும் இந்த மார்கசீரிஷம் மாதம் தனுர் மாதம் என்று குறிப்பிடப்படுகிறது. இது ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு மாதமாகும். இந்த மாதங்களிலே நான் மார்கழி என்று பகவான் விஷ்ணு கூறியுள்ளார். இந்த மாதத்தில் தனுசு ராசியில் குருவினுடைய வீடு. அதனால் நம்ம பக்தியோடு இருந்து பகவானை ஆராதனை செய்கின்ற ஒரு அருமையான ஒரு நாள். அந்த வீட்டில் தான் சூரிய பகவானும் போய் சஞ்சாரம் பண்ணுறார், குருவினுடைய வீட்டில். அதனால் மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது, தேவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே நாள். தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரை தேவர்களுக்கு பகல் பொழுது. மார்கழி முடிஞ்சு வருகின்ற அந்த மகர மாதத்திலிருந்து கடகம் வரைக்கும், ஆடி மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு பகல் பொழுது. அப்புறம் ஆடியிலேருந்து திரும்பியும் மார்கழி வரைக்கும் இரவு பொழுது. அதுதான் உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தட்சிணாயணத்தில் விடியகாலை பொழுது அப்படின்னு தேவர்களுக்கு. அது முடிஞ்சு மகரத்திலிருந்து ஆடி மாதம் வரைக்கும் உத்தராயணம். வடக்கு நோக்கி சூரியன் சூரியனுடைய அச்சு திரும்பும். ரதசப்தமியெல்லாம் அடுத்த மாதத்தில் வரும். அதனால் இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் மிகவும் முக்கியமான ஒரு நேரம். தேவர்களுக்கு மார்கழி மாதம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை அவங்களுக்கான ஒரு நாள். அவங்க வழிபாடு செய்கிறாங்க. தேவர்களுக்கான பிரம்ம முகூர்த்தம் என்பதனால இந்த மார்கழி மாதம் மனிதர்களுக்கு வழிபாட்டுகளுக்காகவே உரிய ஒரு மாதம். சிறப்புகள் நிறைந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையிலேயே நம்ம ஸ்நானம் செஞ்சுட்டு நோன்பு இருந்தால் மனதிற்கு பிடித்த ஒரு கணவன் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி பாக்கியஸ்தானம் அந்த 9ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் நம்ம என்ன வழிபாடு, இந்த மார்கழி மாத வழிபாடு செஞ்சால் எல்லா விதமான நன்மைகளுமே நம்ம பிரச்சனைகள் தீரும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடைபெறும். வியாபாரம் ஆகாதவங்களுக்கு வியாபாரம் அதிகமாகும். தொழிலில் நஷ்டம் குறையும். இது மாதிரி நோய் நொடிகள் பிணிகள் குறையும்.